ஒரு ராகனி இந்த மாதிரி கட்டியாவோ கற்கண்டாவோ ஆகுமா? ஆகும். ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராசஸ்க்கு இங்கிலீஷ்ல கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல கற்கண்டு ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளா ஒரு கூகுள் சர்ச் பண்ணியே ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. கூகுள்ல டஸ் ராகனி கிறிஸ்டலைஸ்னு டைப் பண்ணா போதும், சுத்தமான காட்டுத்தேன் கிறிஸ்டலைஸ் ஆகுங்கிறதையும் அது ஏன் ஆகுது, அதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னங்கிற வரைக்கும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்ல பண்ணத்தேன் விற்கிற ஒரு பிராண்ட் இருக்குங்க. அவங்க தேன் கிறிஸ்டலைஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி விற்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டலைஸ் ஆனாதான் அது ராகனி, இல்லைன்னா அதை பதப்படுத்தப்பட்டிருக்கலாம்னு நம்புறாங்க. அங்க மட்டும் இல்ல, யூரோப் அமெரிக்கா கண்டங்கள்ல ராகனி கிறிஸ்டலைஸ் ஆகும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸுமே நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கிறிஸ்டலைஸ் ஆகுறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு கஸ்டமர், முன்னெல்லாம் எங்க மரத்துல இருந்து தேன் எடுத்திருக்கோம், அந்த தேனை 7-8 வருஷம்லாம் வச்சிருந்திருக்கோம், அந்த தேன் கற்கண்டாலாம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு ஒரு ராகனி கிறிஸ்டலைஸ் ஆகுங்கிறது தெரியல. அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு பதிவு தான் இது. சரி, ஒரு ராகனி கற்கண்டு மாதிரி ஏன் ஆகுது? தேனுங்கிறது நேச்சுரலான குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸும் கலந்த ஒரு கலவை தாங்க. தேன்ல எவ்வளவு குளுக்கோஸ் லெவல் ஃப்ருக்டோஸ் லெவல் இருக்கோ, நாம அந்த தேனை எந்த மாதிரியான தட்பவெட்ப நிலையில வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தேன் கிறிஸ்டலைஸ் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். தேனி தன்னோட எச்சில பயன்படுத்தி மெழுக உருவாக்கும். அந்த மெழுகுல தான் தன்னோட கூடை கட்டும். அந்த கூட்டுல இருக்கிற மெழுகு தன்மை தேன்லயும் இருக்கும். கூட்டை அப்படியே பிழிஞ்சு தேன் எடுக்கும் போது அந்த மெழுகு தன்மையும் சேர்ந்து தான் வரும். எந்த தேன்ல எவ்வளவு மெழுகு தன்மை இருக்கோ அதை பொறுத்தும், அந்த தேனை எந்த தட்பவெட்ப சூழ்நிலையில வச்சிருக்கோமோ அதை பொறுத்தும் ஒரு ராகனி கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஒரு ராகனி இருகாது, கற்கண்டு ஆகாதுங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இதை நீங்க சாதாரணமா கூகுள் பண்ணி பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்க கூகுள் இமேஜ்ல ராகனின்னு டைப் பண்ணாலே பெரும்பாலும் தேன் கற்கண்டா இருக்கிற இமேஜ் தாங்க காமிக்கும். சரி, இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? பொதுவாகவே தேனை கண்ணாடி பாட்டில தான் ஸ்டோர் பண்ணணும். நாங்களும் அதை தான் வலியுறுத்துறோம். நீங்க கண்ணாடி பாட்டில வச்சிருந்த தேன் கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கண்ணாடி பாட்டில இருக்கிற கிறிஸ்டலைஸ் ஆன ஹனியை அந்த ஹாட் வாட்டருக்குள்ள வைங்க. கொஞ்ச நேரத்திலே கிறிஸ்டலைஸ் ஆனது சரியாகிடும். அப்படி சரியாகலன்னா மறுபடியும் அந்த தண்ணியை ஹீட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த கிறிஸ்டலைஸ் ஆன ஹனியை வைங்க, சரியாயிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல வெயில்ல ஒரு 2-3 நாள் வைங்க, கிறிஸ்டலைஸ் ஆனது நார்மல் ஆயிடுங்க. இந்த மாதிரி தேன் கிறிஸ்டலைஸ் ஆனா உடனே கெட்டு போயிடுச்சுலாம் அர்த்தம் இல்லைங்க. சுத்தமான தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. நாங்க உங்களுக்கு 2 உறுதியை மட்டும் கொடுக்குறோம். ஒன்னு, இது சுத்தமான இயற்கையான காட்டு தேன், பண்ணை தேன் இல்லை. இன்னொன்னு, இந்த தேன்ல எந்த கலப்படமும் இல்லை. இந்த 2 வாக்குறுதியை மட்டும் உங்களுக்கு நாங்க தரோம். மற்றபடி எங்க தேன் கிறிஸ்டலைஸ் ஆகலாம், எங்க தேனை நாய் சாப்பிடலாம், எறும்பு சாப்பிடலாம், எங்க தேன் தண்ணியில கலங்கலாம், ஒரு சில தேன் கலங்காமலும் போகலாம். அது அந்த தேன்ல இருக்கிற மகரந்தத்தை பொறுத்து. அப்புறம் காலாகாலமா சொல்லப்பட்டு வர எந்த கட்டுக்கதைக்கும் பொருந்துற மாதிரி எங்க தேன் இருக்கும்னு நாங்க எந்த வாக்குறுதியும் தரல. அப்புறம் ஒரு சுத்தமான தேனை எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலான்னு காலாகாலமா சொல்லப்பட்டு வர டெஸ்ட் எல்லாம் மித்துன்னு ப்ரூவ் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், பார்க்காதவங்க பாருங்க.